الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما الحمد لله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிந்தான். அல்லாஹுடைய கலாமை அதனுடைய விளக்கங்களோடு கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த அருளை நம்முடைய வாழ்க்கை இறுதி வரை நமக்கு வழங்கி கொண்டே இருப்பானாக. அல்லாஹுடைய கலாமோடு எப்போதும் தொடர்புடையவர்களாக அதை ஓதுவதிலும் அதை கற்பதிலும் அதை செயல்படுத்துவதிலும் அதன் பக்கம் மக்களை அழைப்பதிலும் ஈடுபாடுடையவர்களாக ஆர்வமுள்ளவர்களாக அதற்காக நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் அறிவையும் செல்வத்தையும் செலவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். நீங்கள் சூரத்துல் லுஹாவை நாம் படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் லுஹாவுடைய 8வது அமர்வு இன்ஷா அல்லாஹ். 8வது அமர்வு அதுபோன்று 8வது வசனம். وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நேசர், தன்னுடைய தூதர், தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அருட்கொடைகளையும் இனி செய்ய போகிற அருட்கொடைகளையும் இந்த வசனங்களிலே நினைவூட்டுகிறான். அவற்றிலே முதலாவது, யத்தீமாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பு கொடுத்தான், ஆதரவளித்தான். இரண்டாவது, லால்லாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். மூன்றாவதாக, வஜதக, வாவு இன்னும் என்ற அர்த்தம், வஜத எஜிது க உம்மை, வஜத பெற்றுக்கொண்டான், அலம் எஜிதுக என்பது ஃபஅல முதாரி மன்ஃபி பிலம், சரியா? இது அதனுடைய ஃபஅல மாதி, வஜத க உம்மை, வஜதக உம்மை அவன் பெற்றுக்கொண்டான், ஆயிலன் தேவை உள்ளவராக, வறியவராக, ஏழையாக, ஃபஅக்னா ஆக அவன் நிறைவை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். அதாவது ஃபஅக்னாக உமக்கு என்று அங்கே இருக்கும், சரியா? இப்போ இமாம்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் ஒன்றொன்றா பார்ப்போம். வேணா திரும்ப ஒரு தடவை நம்ம அர்த்தம் பார்ப்போம். வஜதக, வஜத பெற்றுக்கொண்டான், கண்டுகொண்டான். அந்த ரப்புக்கு என்பதுதான் அதனுடைய ஃபாயில், உம்முடைய இறைவன், க உம்மை, ஆயிலன் தேவை உள்ளவராக, வறியவராக, ஏழையாக, ஃபஅக்னா அவன் செல்வந்தராக ஆக்கினான், தேவையற்றவராக ஆக்கினான், நிறைவடைய செய்தான், உம்மை ஃபஅக்னாக்க என்று இருக்கும். பாருங்க, இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யகூல் வஜதக ஃபகீரன், ஆயிலன் என்பதற்கு இமாம் தபரி சொல்கிறார்கள் ஃபகீரன், ஃபகீராக உங்களை அவன் கண்டுகொண்டான், ஃபஅக்னாக அவன் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தான். யுகாலு மின்ஹு ஆல ஃபுலானுன் யஈலு ஐலதன் வதாலிக இதஃப்தகர. ஒரு மனிதன் ஏழையாக தேவை உள்ளவராக இருந்தால் அந்த மனிதருக்கு ஆயில் என்று சொல்லப்படும். அதற்கு ஒரு கவிஞருடைய ஒரு கவிதையையும் இமாம் அவர்கள் ஆதாரமாக சொல்கிறார்கள். அந்த கவிதையினுடைய அர்த்தம் ரொம்ப நமக்கு பயனுள்ள அர்த்தம். அந்த மாதிரி கவிதைகளை மட்டும் நம்ம குறிப்பாக பார்ப்போம். சில கவிதைகளில் வார்த்தைகள் மட்டும் தேவைப்பட்டதாக இருக்கும், அந்த இடத்துல அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபமா எதிரில் ஃபகீரு மதா கினாஹு, ஃபமா எதிரில் ஃபகீரு மதா கினாஹு வமா எதிரில் கனியு மதா யஈலு. ஒரு ஏழை தனக்கு செல்வம் எப்போது வரும் என்று அறிய மாட்டான், செல்வந்தன் தான் எப்போது ஏழையாகுவோம் என்பதையும் அறிய மாட்டான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரை அவன்தான் ஏழையாக்குகிறான், அவன்தான் செல்வந்தராக ஆக்குகிறான். காலையில் செல்வந்தராக இருப்பவர் மாலையில் ஏழையாகலாம், மாலையில் செல்வந்தராக இருப்பவர் காலையில் ஏழையாகலாம். இது அல்லாஹு தஆலாவுடைய நேரடி செயல், சரியா?
அல் மால், இந்த காசு பணத்துக்கு செல்வத்திற்கு மால் என்று சொல்லப்படும். ஏனென்றால் அது அப்படியே ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தரிடத்துல மாறிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால அதற்கு மால் என்பதாக சொல்லப்படும். அதாவது சாயக்கூடியது, செல்லக்கூடியது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விடக்கூடியது, திரும்பி விடக்கூடியது. சரி, அடுத்து இமாம்கள் என்ன சொல்கிறார்கள்? சுஃபியான் அவர்கள் அறிவிப்பதாக இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். வஜதக ஆயிலன் ஐ ஃபகீரன், ஃபகீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஏழையா இருந்தாங்க. அவங்க தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் குறைஷிகளுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய சில படி தானியங்களுக்கு பதிலாக நான் ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன். தன்னுடைய அதாவது தந்தையின் சகோதரர் அபூ தாலிப் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உதவியாக அவர் நம்மை வளர்க்கிறார் என்று அவருக்கு சுமையாக இல்லாமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததற்கு பிறகு தங்களால் முடிந்த முழு ஒத்துழைப்பை அபூ தாலிபுக்கு வழங்கினார்கள். சரியா? ஒருத்தர் உயர்ந்த குடும்பத்தில் கண்ணியமான வம்சத்தில் பிறந்ததால் அவர் பொதுவான மக்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது. அவர் ஒன்று அவருடைய சொத்தை வைத்து சாப்பிட வேண்டும், இல்லை என்றால் மக்கள் கொடுக்கக்கூடிய சொத்தை வைத்துத்தான், செல்வத்தை வைத்துத்தான் அவர் வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு மரபை, ஒரு வழக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அடியோடு தகர்த்தெறிந்தார்கள். இது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன நடந்ததோ நபித்துவத்திற்கு முன்பும் இவை அனைத்துமே அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்டான ஒரு விசேஷமான ஏற்பாடு. எல்லாமே தக்தீரின் படிதான். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் எது நடக்குமோ, உங்களுக்கு யாரு, உங்களால யாரு, நீங்க எந்த வம்சம், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் அல்லாஹுடைய விதிக்கு உட்பட்டவர்களே. நம்முடைய செயல்களும் நாமும் நம்முடைய விருப்பங்களும் அல்லாஹு தஆலாவுடைய நேரடியான செயல்களுக்கு உட்பட்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது பொதுவான மக்களுக்கு உண்டான ஒரு நியதி. அதே நேரத்தில் நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு விசேஷமான ஒரு ஏற்பாடை வைத்திருப்பான். அதில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிலும் இன்னும் விசேஷமான ஏற்பாடு. மூசா நபி எடுத்துக்கொள்ளுங்க. மூசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான்? மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா வஹி இருக்கும்போது வ அல்கைது அலைக மஹப்பத்தம் மின்னி வலிதுஸ்னஅ அலா ஐனி. மூசா, நீங்க சின்ன குழந்தையா இருந்தபோதே உங்களை பார்ப்பவர்களெல்லாம் நீ நேசிக்கும்படியான அன்பை உங்கள் மீது நாம் போட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பொதுவான ஒரு ஏற்பாடு ஒன்று என்று இருக்கும். இரண்டாவது, நபிமார்களுக்காக விசேஷமான ஒரு ஏற்பாடு. அதே போல வலி துஸ்னா அலா ஐனி, நீங்கள் நேரடியாக என் கண் பார்வையில் நீங்கள் பராமரிக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அல்லாஹு தஆலா விசேஷமான ஏற்பாடுகளை செய்தான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். ஆக இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு வகையிலே அல்லாஹு தஆலா விசேஷமான ஒரு ஏற்பாடு செய்திருப்பான். இப்ராஹிம் நபி எடுத்துக்கொள்ளுங்க. வலகத் ஆதைனா இப்ராஹீம மின் கப்ல் வலகத் ஆதைனா இப்ராஹீம ருஷ்தஹு மின் கப்ல். இப்ராஹீமுக்கு தௌஹீதுடைய அறிவை அவர் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு முன்பே நாம் கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ மற்ற நபிமார்கள் எல்லாம் 40 வயதுக்கு பிறகுதான் தாவா செய்ய ஆரம்பித்தார்கள், சிலைகளை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தை செய்து விற்கக்கூடிய சிலைகளை எதிர்ப்பவராகவும் அதை மறுத்து பேசக்கூடியவராகவும் இருந்தார். அத்தகைய தெளிவான பகுத்தறிவை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபிக்கு நான் கொடுத்தேன் என்று அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆகவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல விசேஷமான தர்பியா கலந்த சிரமங்களை கொடுத்தான். கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையில எப்போதுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. யார் எந்த அளவு சிரமப்படுவார்களோ அவர்கள் அந்த அளவு நல்லபடியாக இருப்பார்கள். சிரமம் என்பது நம்மை உருவாக்கக்கூடிய ஒரு தர்பியா. யாரு சிறுபிராயத்தில் கஷ்டப்பட்டாங்களோ அவர்கள் பின்னால் நல்ல முறையிலே அவர்கள் வாழ்க்கையிலே சாதனை படைக்கக்கூடியவர்களாகவும்
சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். யாரு சிறு வயதிலிருந்தே ரொம்ப சொகுசா ரொம்ப ஆடம்பரமா எந்த சிரமத்தையும் பார்க்காமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பிற்காலத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் சிரமம் சோதனை வந்துவிட்டால் அவர்கள் மிகவும் துடிதுடித்து போய் பதட்டப்பட்டு போய் வாழ்க்கையை சமாளிக்க முடியாமல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான மன சிரமத்திற்கு மன நோய்க்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியா? நம்ம வரலாறுல பார்த்தோம் என்று சொன்னா இமாம் புகாரி எடுத்துக்கொள்ளுங்க, இமாம் ஷாஃபி எடுத்துக்கொள்ளுங்க, இமாம் கசாலி எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் நூற்றுக்கணக்கான மார்க்க அறிஞர்களை நாம் பட்டியல் போடலாம். அவர்களெல்லாம் யார் என்றால் தந்தையை இழந்து எத்தீமாக பிறந்து ஒரு ஃபக்கீராக மிஸ்கீனாக இருந்து உலகத்தையே தனது கல்வியால் ஆட்சி செய்யக்கூடிய மாபெரும் இமாம்களாக ஆலிம்களாக உருவானார்கள். அதனால சோதனைகளை எப்போதுமே உங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தர்பியாவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா? அந்த சோதனையில நம்ம மனம் தளராமல் விடாமுயற்சியோடு அல்லாஹுடைய பாதையிலே நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு அவர்கள் எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் என்பதற்கு ஒரு முன் ஏற்பாடாக நபித்துவத்துக்கு முன்பே சோதனைகளை வறுமைகளை நெருக்கடிகளை ஏழ்மையை காட்டி அல்லாஹு தஆலா அவர்களை புடம் போட்டு எடுத்தான். சரியா? அவ்வளவு உயர்ந்த குழந்தை மக்கால அப்துல் முத்தலிபோட நடந்தா மக்காவுடைய வீதிகளில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய நடையை நிறுத்திவிட்டு அப்துல் முத்தலிபுக்கும் இந்த குழந்தைக்கும் மரியாதை செய்பவர்களாக இருந்தார்கள். அதாவது காபாவிலே அப்துல் முத்தலிபும் இவர்களும் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இவர்களிலிருந்து தூரமாக உட்கார்ந்துதான் இவர்களுடைய முகத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஹாஷிம் குடும்பத்திலே அப்துல் முத்தலிபுடைய அதாவது குறைஷிகளுடைய ஒரு தன்னிகரற்ற தலைவராக விளங்கிய அப்துல் முத்தலிபுடைய பேரனாக பார்க்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அந்தஸ்தில் இருந்தும் அவர்கள் மக்களிடத்திலே சென்று நான் உங்களுடைய ஆடுகளை மேய்த்து வருகிறேன், உங்களால் முடிந்த கூலிகளை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி கொண்டு சென்று அந்த ஆடுகளை பத்திரமாக மேய்த்து அதனுடைய உரிமையாளர்களிடத்திலே திருப்பிவிட்டு அதற்குரிய கூலியை பெற்றுக்கொண்டு அதை தன்னுடைய தந்தையின் சகோதரர் தன்னுடைய சாச்சா அபூ தாலிபுக்கு கொடுப்பவராக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வறுமையின் வாழ்க்கை. அதற்கு பிறகு அபூ தாலிபோடு சேர்ந்து வியாபாரத்திற்காக வேண்டி சென்றார்கள். அதற்கு பிறகு ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணிடத்தில் வேலை செய்வதிலும் ஹலாலான வேலையாக இருக்குமேனால் அதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வியாபார செல்வங்களை வாங்கி சென்று அதை அழகிய முறையிலே நம்பிக்கையோடு அவற்றிலே வியாபாரம் செய்து தகுந்த சிறந்த லாபத்தோடு அந்த செல்வத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆக இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏழ்மையை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக் கொண்டு அவர்களுக்கு நிறைவை கொடுத்து அவர்களை செல்வந்தராக ஆக்கினான். சரி, இதுல முழுமையான செல்வந்தராக எப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனார்கள்? அது பல கருத்துகள் இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அதுல முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதோ அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய மனதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவாக்கி விட்டான். அவர்களுக்கு உலக ஆசையை முற்றிலுமாக உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு மறுமை ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக அவர்களுக்கு ஆக்கிவிட்டான். அதனாலதான் பட்டினி கிடந்தாலும் சரி, தன்னுடைய உடல் மீது ஒரு ஆடை இல்லை என்றாலும் சரி, தனக்கு படுப்பதற்கு ஒரு விரிப்பு இல்லை என்றாலும் சரி, ஒருபோதும் இந்த துன்யாவில் தனக்கு இருக்கக்கூடிய இந்த வறுமை நெருக்கடியை நினைத்து தான் சிரமத்தில் இருப்பதாக வறுமையில் சிரமப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் நினைத்ததே இல்லை. அல்லாஹ்வை சதா புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கோப்பை பால் கிடைத்து அந்த கோப்பை பாலை தான் பசியோடு இருந்தும் 70 நபர்களுக்கு கொடுத்துவிட்டு மிஞ்சியதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கான ஆயத்தத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய உடலிலே 2 கற்களை தன்னுடைய வயிற்றிலே கட்டிக்கொண்டு பசி துடிப்போடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டார்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதை ஆகிரத்தை கொண்டு நிறைவடைய செய்தான். கவனிங்க, வ வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. சரி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கிராஅத்திலே அவர்கள் எழுதி வைத்திருந்த முஸ்ஹஃபிலே ஆயிலன் என்ற அந்த பதத்திற்கு பதிலாக வ வஜதக அதீமன், அதீம் என்றால் எந்த செல்வமும் இல்லாதவராக, ஆயிலன் என்றால் ஏழையாக, அதீம் என்றால் எந்த விதமான பொருளும் இல்லாதவர். அர்த்தத்தால ரெண்டு ஒண்ணுதான், சரி கருத்தால ரெண்டு ஒண்ணுதான், நேரடி பொருள் தான் மாற்றமா இருக்குமே தவிர ரெண்டுடைய கருத்து ஒன்றுதான். கவனிங்க, கத்தாதா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வ வஜதக ضالன் ஃபஹதா வ வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. قال كانت هذه منازل رسول الله صلى الله عليه وسلم قبل أن يبعثه الله سبحانه وتعالى. அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக அனுப்புவதற்கு முன்பு இதுதான் நபியினுடைய ஸ்டேட்டஸாக, நபியினுடைய நிலைமைகளாக இருந்தன. அவர்கள் அதாவது யதீமாக இருந்தார்கள், லால்லாக இருந்தார்கள், ஆயிலாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யதீமாக இருந்த நபிக்கு அடைக்கலம் கொடுத்தான், லால்லாக இருந்த நபிக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், ஆயிலாக இருந்த நபிக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தான். இது இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள், வ வஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஐ குன்த ஃபகீரன் தா இயாலின், நீங்கள் ஏழையாக குடும்பஸ்தராக நிறைய பிள்ளை குட்டிகளோடு நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅக்னாகல்லாஹு அம்மன் சிவாஹு, அல்லாஹு தஆலா உங்களை பிறரிடமிருந்து தேவையற்றவராக ஆக்கினான். فجمع له بين مقامي الفقير الصابر والغني الشاكر. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் பொறுமையாக இருக்கக்கூடிய ஏழையாகவும் இருந்தார்கள், நன்றி செலுத்தக்கூடிய செல்வந்தராகவும் இருந்தார்கள். ஸலவாத்துல்லாஹி வ ஸலாமுஹு அலைஹி. சரி, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்துக்குண்டான விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடிக்கிறார்கள். மணம் முடித்ததற்கு பிறகு நபித்துவத்துக்கு முன்பு வரைக்கும் அவர்கள் அந்த சிரியாவில் சென்று வியாபாரம் செய்து வந்த அந்த லாபம் என்ன கிடைத்தது தன்னுடைய பங்கு, அதோட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பங்கு, அவங்களுடைய முதல் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அதை வைத்து தான் மக்காவில் ஏதோ அவங்களால முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டு அவர்கள் தொழில்துறையிலே ஈடுபட்டார்கள். அப்ப இதுல என்ன கிடைக்குதோ அதை கொண்டு அவர்கள் போதுமாக்கி கொண்டார்கள். மற்றபடி அதிகப்படியா உலகத்தை தேட வேண்டும் என்ற ஆசையும் அவர்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் இருந்தது. இன்னொரு பக்கம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தங்களுடைய பாசத்திற்குரிய கணவனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதுவரைக்கும் நமக்கு என்ன செல்வம் கொடுத்திருக்கிறானோ அந்த செல்வம் நமக்கு போதுமானது. அல்லாஹ் 4 பிள்ளைகளை கொடுத்தான், 3 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள், இறந்து விட்டார்கள். 4 பெண் பிள்ளைகளை அல்லாஹ் ஹயாத்தோட கொடுத்திருக்கிறான். அவர்களை வளர்ப்போம், பாதுகாப்போம் என்பதாக இருவரும் கணவன் மனைவியாக தம்பதிகளாக தங்களுடைய பிள்ளைகளோடு ஈடுபாடு கொண்டு ஒரு அழகான ஒரு சிறந்த குடும்ப வாழ்க்கையை மன திருப்தியோடு இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து போதுமாக்கி கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தலானார்கள். அதாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ரொம்ப பாசம் வைத்திருந்தாங்க, ரொம்ப பெரிய பாசம். அந்த மாதிரி பாசத்தை உலகத்துல யாரும் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாசத்தை வைத்திருந்த போது மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வியாபார பொருட்களை கொண்டு அவர்களை வியாபாரத்திற்கு அனுப்பி ஒரு நீண்ட நாட்கள், ஏன் மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போனாலோ யமனுக்கு போனாலோ போய்விட்டு திரும்புவதற்கு குறைந்தது 1 மாத காலம் ஆகும். இவ்வளவு ஒரு நீண்ட காலம் பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை ரசூல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. அதுபோன்றுதான் அவர்களுடைய மகள்களும், புரியுதா,
ஒரு பக்கம் பாசத்திற்கும் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தந்தையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், இன்னொரு பக்கம் அன்புக்கும் நேசத்திற்கும் ஆதரவுக்கும் தகுந்த ஒரு கணவராக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபாரத்திற்கு அனுப்பி ஒரு மாத காலம் பிரிந்திருக்கக்கூடிய அந்த பிரிவை அவர்களால் தாங்க முடியுமா? கண்டிப்பாக தாங்க முடியாது. அதே போல அந்த குழந்தைகள் 4 பெண் பிள்ளைகள், ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் அவர்கள், ருக்கையா, பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன, இவர்கள் எல்லாம் அந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாசத்தோடு அந்த அளவுக்கு ஒரு நேசத்தோடு இருந்தவர்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால புரிந்து கொள்ளணும். எதுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன்? திருமணத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார வாழ்க்கையில் ஈடுபட்டு வெளி பயணங்கள் சென்றார்களா என்றால் இல்லை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்றால் வரலாற்றில் ஒரு பிரபலமான ஒரு காரணம் சொல்லப்படலை. ஆனால் அந்த வரலாற்றுடைய குறிப்புகளை ஆய்வு செய்யும் போது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குணங்களை ஆய்வு செய்யும் போது, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார்களுடைய குணங்களை ஆய்வு செய்யும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை ஆய்வு செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தத்துவம் இதுவாகத்தான் இருக்கலாம். என்ன? தன்னுடைய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய கணவனை ஒரு நீண்ட காலம் பிரிந்திருப்பதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தயாரில்லை. தங்களுடைய பாசத்திற்குரிய தந்தையை நீண்ட காலம் பிரிந்திருப்பதற்கு மகள்மார்களும் தயாராக இல்லை. அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான ஏற்பாடு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கான அந்த ஏற்பாட்டை நோக்கி அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நகர்த்தி கொண்டிருந்ததால் உலக செல்வங்களை பெருக்க வேண்டும், உலக வியாபாரங்களிலே நாட்டம், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவையும் உள்ளத்தையும் பாதுகாத்து மறுமையின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பினான். அதனுடைய முழுமையான வெளிப்பாடுதான் 40 வயதிற்கு முன்பாக முற்றிலுமாக உலக ஆசைகளை அவர்கள் துறந்துவிட்டு குறைந்தது 3 ஆண்டுகளாக அந்த ஹிரா குகையிலே சென்று முழுமையாக அல்லாஹ்வுடைய தியானத்திலே ஈடுபட்டது. சரியா? அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தவர்களை செல்வந்தர்களாக அல்லாஹ் ஆக்கினான் என்பது பின்னாடி வரக்கூடிய அறிவிப்புகளை நம்ம பார்ப்போம். முதலாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்தை கொண்டோம். இரண்டாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தது கொண்டோம். அடுத்து இந்த நபித்துவத்துக்கான ஏற்பாட்டின் மூலமாக அவர்களுடைய மனதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வமிக்க மன உள்ளமாக, நிறைவான ஒரு உள்ளமாக அல்லாஹு தஆலா மாற்றிவிட்டான். எதுவுமே இந்த உலகத்தில் தனக்கு சொந்தமில்லை என்றாலும், வறுமையில் பட்டினியில் இருந்தாலும் கூட தன்னை ஒரு பெரிய செல்வந்தராக நிறைவானவராக நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஷுக்ருடைய ஸ்தானத்தில் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினான். புரியுதா? இது ரொம்ப உயர்ந்த பாக்கியம். இதனுடைய ஒரு கீறல் நமக்கு கிடைச்சாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா? அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது, அல்லாஹ் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் கிடைக்கப்பெற்றது என்று அல்லாஹ்வுக்கு சுஜூதுல விழுந்து விடுவது, அது போன்று அல்லாஹ் எடுத்து சோதித்தாலும் அல்லாஹ் போதுமானவன், அல்ஹம்துலில்லாஹ். எடுத்ததை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான். ஒன்று சீக்கிரமா உலகத்திலையும் அல்லாஹ் கொடுக்கலாம், இல்ல மறுமையிலையும் அல்லாஹ் கொடுக்கலாம். புரியுதா? இதான் மூமினுடைய யகீன். அல்லாஹ் எதை எடுத்தானோ அது அவனுக்கு சொந்தமானது, எதை கொடுத்தானோ அவனுக்கு சொந்தமானது, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கக்கூடியது. சரி, அடுத்த விஷயம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வறுமையை கொடுத்தானே, இந்த வறுமை என்பது நிர்பந்தமான வறுமையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த வறுமையா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த வறுமை, அவர்களாக விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்ட வறுமை. அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்து கொண்டே இருந்தான், அதற்கு நன்றி செலுத்தினார்கள். எப்படி நன்றி செலுத்தினார்கள்? அந்த செல்வத்தை தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பதின் மூலமாக. செல்வத்தினுடைய உயர்ந்த நன்றிகள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோமா இல்லையா? அதுல ஒன்று இதுதான். சில விஷயங்களை நம்ம படிக்கும் பொழுது எழுதி கொண்டு அதை ஹைலைட் பண்ணி அதை தனியாக அடையாளப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. புரியுதா? 1 மணி நேரம் படிக்கிறதுல அந்த ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எடுத்துக்கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகுப்பு நமக்கு பிரயோஜனமானதாயிடும். என்ன விஷயம்? நம்ம பொதுவா செல்வத்தினுடைய நன்றி என்பதாக எதை புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, ஓகே. அப்ப நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றலாம், நம்முடைய ட்ரெஸ்ஸை எப்படி மாற்றலாம், நம்முடைய வாகனத்தை எப்படி மாற்றலாம், நம்முடைய வீட்டை எப்படி மாற்றலாம்,
என்னென்ன பொருள்களை வாங்கலாம், இப்படியாக நமக்கு ஒரு சிந்தனை போகும். நல்ல கவனிங்க, யாரிடத்துல காசு வருதோ அவர்களுடைய பொதுவான சிந்தனை இப்படி இருக்கும். இது ஒரு இயற்கையான சிந்தனை. ஆனா அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய வழியிலே சென்ற சஹாபாக்களையும் தாபிஈன்களையும் இமாம்களையும் பாதுகாத்தான். எப்படி தெரியுமா? நமக்கு அவங்களுக்கு உண்டான வித்தியாசம். முன்னாடி சொன்ன நிலைமை இப்ப சிறிது நேரத்திற்கு முன்பு அது நம்முடைய நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எப்படி என்றால், அவர்களுக்கு செல்வம் வந்தால் இந்த செல்வத்தை யாருக்கு கொடுக்கலாம் என்று சிந்திப்பார்கள். எப்படி வித்தியாசம் பாருங்க. நாம எப்படி இந்த செல்வம் வந்தா, நல்லா கவனிங்க, காசு கிடைத்தால், பணம் கிடைத்தால், வசதி கிடைத்தால் யாருக்கு இதை காட்டாம, ஏன்னா காட்டினா நம்மள்ட்ட வசதி இருக்குன்னு தெரிஞ்சா யாராவது கேட்டுருவாங்களே. இதெல்லாம் மக்கள் பேசிக்கிறாங்க. நம்மள்ட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாது. ஏங்க தெரிஞ்சுட்டா யாராவது கடன் கேட்டுருவாங்க, யாராவது உறவுகள் நம்மளை தேடி அவங்களுடைய தேவைகளுக்காக கேட்டு வந்துருவாங்க. எப்படி பாருங்க பிச்சைக்காரன். அதாவது இன்னைக்கு நம்ம காசு பணத்தால தாங்க பணக்காரர்களா இருக்கிறோம். ஆனா உள்ளத்தால பிச்சைக்காரனை விட கேவலமா இருக்கிறோம். ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். பிச்சைக்காரன் என்ன செய்வான்? பிச்சைக்காரன் நான் கேவலமா சொல்லல. ஆமா, பிச்சைக்காரன் நான் கேவலமா சொல்ல, அது ஒரு பேருக்கு சொல்றேன். ஒரு பிச்சைக்காரன் இருக்கானே, அவனுக்கு எப்போதுமே பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுதான் அவன்கிட்ட இருந்தாலும் 10 வீட்டில் போய் சாப்பாடு வாங்கியிருப்பான், சரி இருக்குதே போதுமே அப்படின்னு இருப்பானா, திரும்பவும் போய் நிற்பான். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பிச்சை வைத்து ஒரு வாரத்துக்கு தேவையானதை சேர்த்துருப்பாரு. சரி நம்ம பேசாமல் இருக்கலாமேன்னா இருக்க, திரும்ப சேர்த்துக்கிட்டே இருப்பார். அப்ப என்ன, எவ்வளவுதான் கிடைத்தாலும் போதும் என்ற தன்மை இல்லாமல் பிறரிடத்தில் எதிர்பார்த்த நிலையிலே இருப்பவர்கள் தான் பிச்சைக்காரர்கள், யாசகர்கள். இப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? நம்ம வெளியில போய் கேட்கலையே தவிர நம்முடைய உள்ளத்தால ஒரு பிச்சைக்காரர்களாக, ஒரு யாசகர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அதாவது இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று நாம் செல்வங்களை அதிகத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தான், இதை முதல்ல நம்ம செலவு செய்வோம், இதிலிருந்து நம்ம உறவுகளுக்கு கொடுப்போம், இதிலிருந்து ஜகாத்து கொடுப்போம், இதிலிருந்து சதகா கொடுப்போம், அப்படிப்பட்ட எண்ணங்களின் பக்கம் நாம் திரும்புவதில்லை. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இன்னும் வேணும், இன்னும் வேணும். எப்படி ஒரு பிச்சைக்காரன் யாசகனுடைய எண்ணம் இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று இருக்கிறதோ அதே போலதான் நம்முடைய நிலைமை இருக்குது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் எப்படின்னா, செல்வம் வந்தால் அந்த செல்வத்தை யாருக்கு கொடுக்கலாம், முதல்ல யாரு ரொம்ப தேவை உள்ளவர்கள், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல ஒரு தடவை கொஞ்சம் காசு வருது. அநேகமா ஒரு 400 தீனார் இருக்கும். என்ன செஞ்சாங்க, இந்த 400 தீனாரை அனுப்பி விட்டாங்க ஒரு சஹாபிக்கு. நம்ம சான்றோர் பாடசாலையில் இந்த வரலாறு நம்ம எழுதியிருக்கிறோம், படிங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு பிரபலமான சஹாபிக்கு அனுப்புறாங்க. அந்த காசு வந்த உடனேயே அந்த சஹாபி அதை பிரித்துலாம் பார்க்கல, எவ்வளவு இருக்குலாம் கேட்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த கொடுத்த அனுப்பியவர்கிட்ட அதை கொடுத்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இரு, அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி, அந்த சஹாபி அதை வாங்கிட்டு உடனே தன்னுடைய பணியாளை கூப்பிட்டு, அந்த உமரிடத்திலிருந்து நமக்கு கொஞ்சம் காசு வந்திருக்கு, காசுனா கொஞ்சம் காசு இல்லை, 400 தீனார், 400 தங்க காசு, அதை எடுத்துட்டு போய் இன்ன 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 சஹாபாக்கள் வீட்டுல எல்லாம் போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்படி 3 சஹாபாக்கள் வீட்டுக்கு கொடுத்தாச்சுங்க. புரியுதா? சுப்ஹானல்லாஹ். அடுத்து 4வதா ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க. அந்த சஹாபியும் அதே போலவே அந்த காசு வந்த உடனே தன்னுடைய பணியாளர்கிட்ட சொல்றாங்க, இதை இன்னென்ன வீட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. பின்னாடியிலிருந்து மனைவி சொல்றாங்க தன்னுடைய கணவர்கிட்ட கூப்பிட்டு, ஏங்க நாமும் தாங்க ஃபக்கீரா இருக்கிறோம், ஏழையா இருக்கிறோம், நம்ம வீட்லயும் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஏதாவது அதிலிருந்து சில காசுகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சஹாபி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுல ஒரு தீனாரை அந்த பைக்குள்ளார போட்டு,
இங்க இருந்து உள்ள இருந்து தூக்கி விட்டுறாப்புல, போங்க அந்த மூளைக்கு கொண்டு போய் விட்டுறாங்க, அங்க கொஞ்சம் கிடக்குது அதை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எந்த அளவு அவர்கள் இந்த துன்யாவியை துறந்தவர்களாக, இதை விட்டு அவர்கள் வெகு தூரம் ஆகிரத்தின் பக்கம் ஒதுங்கியவர்களாக இருந்தார்கள். புரியுதா? இதெல்லாம் நீங்க மனசுல வைத்துக் கொண்டீர்களே. ஆனா இப்போ புரிய வரும், உண்மையான நிறைவு என்பது மறுமையை கொண்டு நிறைவடைவது. எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் முற்றிலுமாக உலகத்தை விட்டு தங்களுடைய கவனங்களை துண்டித்தவர்களாக ஆக்கி கொண்டார்கள். மறுமையை கொண்டு அவர்களுடைய மனதை அல்லாஹ் தஆலா நிறைவடைய செய்தான். இப்ப அது சம்பந்தப்பட்ட ஹதீசுகளை தான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதை பார்ப்போம். வஃபி ஸஹீஹைனி, கவனிங்க, மின் தரீகி அப்துர் ரஸாக் அன் முஅம்மர் அன் ஹம்மாம் இப்னு முனப்பிஹ் قال هذا ما حدثنا ابو هريره رضي الله عنه وعنهم قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس الغنى عن كثرة العرض ولكن الغنى غنى النفس. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செல்வம் என்பது அதிகமான பொருட்கள் இருப்பது இல்லை. லைசல் கினா அன் கஸ்ரத்தில் அர்தி, செல்வம் என்பது அதிகமான செல்வங்கள் சொத்துகள் இருப்பது இல்லை. மாறாக வலாக்கின்னல் கினா, செல்வம் என்பது கினன் நப்சி, மனம் நிறைவாக இருப்பதாகும். மனம் நிறைவாகி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். புரியுதா? பார்த்துக்குங்க. அதாவது நாமும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம் எப்ப தெரியுமா? கடைசியில வேற வழியே இல்லை, பரவாயில்ல என்ன செய்யறது அல்ஹம்துலில்லாஹ், சீச்சி அதுவல்ல, அந்த சோதனையின் முதல் கட்டத்திலே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். புலம்புறதெல்லாம் புலம்பி, திட்டுறதெல்லாம் திட்டி, அல்லாஹ்வை குறை சொல்றதெல்லாம் குறை சொல்லி, விதியை குறை சொல்றதெல்லாம் குறை சொல்லி, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில களைச்சி போய் சரி பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், இந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏத்துப்பானா? இது உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ்வா? இது உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் கிடையாது. இது பலவீனப்பட்டு நீ நிர்பந்தப்பட்டு உன்னுடைய நிர்பந்தத்தை வெளிப்படுத்துற. அல்ஹம்துலில்லாஹ் எது? உன்னுடைய விருப்பத்தோடு அந்த முதல் தருணத்திலே நீ அல்லாஹ்வை புகழ்வது, அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். சரியா? கவனிங்க. வஃபி ஸஹீஹ் முஸ்லிம், அடுத்து இன்னொரு ஹதீஸை இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக قال قال رسول الله صلى الله عليه وسلم قد افلح. நல்ல கவனிங்க, இந்த ஹதீஸ்லாம் எழுதி வைத்து தினைக்கு நம்ம படித்து பார்க்கணும். قد افلح من اسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. சொன்னார்கள், قد افلح, திட்டமாக வெற்றி பெற்று விட்டார். யார்? அஸ்லம, மன் அஸ்லம, யார் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். சரி, இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருக்கு என்ன நடந்தது? வருஸிக கஃபாஃபன், கஃபாஃப் என்றால் போதுமான அளவு வாழ்வாதாரம் அவருக்கு வழங்கப்பட்டது. பசி பட்டினி இல்லாம பிறரிடத்துல கையேந்தாத அளவுக்கு அவருக்கு நிழல் தரக்கூடிய, மழையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒதுங்குமிடமும், அதே போல அவருடைய குடும்பத்தாருக்கு, அதே போல அவருடைய குடும்பத்தாரும் பசியோடு பட்டினியோடு தூங்காமல் இருப்பதற்கான உணவு. 3 வேளையும் சாப்பிடுறது இல்லைங்க, இரவுல தூங்கும் பொழுது பட்டினி இல்லாமல் தூங்குறது, அதுதாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? அதுக்கப்புறம் பகல் ஃபுல்லா பட்டினியா இருந்தா அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ராத்திரில தூங்கும் பொழுது பட்டினியோட தூங்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரம் கிடைத்தால் போதுமானது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சாலே பெரிய விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு மேல எதிர்பார்க்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா தான், நஃபில் தான். அடுத்து வகன்னஹுல்லாஹு பிமா ஆதாஹு, அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததை கொண்டு அவரை நிறைவடைய செய்தான். கன்னா, போதுமாக்கும்படியாக அவரை ஆக்கி வைத்து விட்டான். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, மன நிறைவடைந்த. கன்னாயினா கனாஅத், போதும் என்ற தன்மை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு சாப்பாடு கொடுத்தா போதும். புரியுதா? நம்மெல்லாம் 3 வேளை நல்லா கொட்டுன்னு கொட்டினதுக்கு பிறகு கூட மனசால அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமானா சந்தேகமா தான் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த காலத்தில் பொதுவாக 2 வேளை சாப்பிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேளை தான் சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டதற்கு பிறகு கூட அவங்க இரவுல படுக்கையில படுக்கும் பொழுது, யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சாப்பாடு கொடுத்தியே, தங்க இடம் கொடுத்தியே, எனக்கு அடைக்கலம் கொடுத்தியே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு அவ்வளவு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு தூங்குவாங்க. சரியா?
ஆக இந்த ரெண்டு ஹதீசுகளை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ வஜதக ஆயிலன் ஃபஅக்னா அல்லாஹ் தஆலா நிறைவடைய செய்தான் என்பதற்கு விளக்கமாக பதிவு செய்து இதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வம் அந்த நிறைவு என்பது இந்த உலகத்திலே பெரிய பங்களாவோ பெரிய அதிகமான வாகனங்களோ அல்லது பெரிய பெரிய மற்ற மன்னர்கள் அரசர்கள் செல்வந்தர்களிடத்தில் இருப்பதை போன்ற பொருளாதார வசதிகளையோ அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக எந்த ஒரு செல்வத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீசுகளிலே சொன்னார்களோ அந்த மன நிறைவை அல்லாஹ் சுட்டி காட்டுவதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்கிறார்கள் கொஞ்சம் பார்ப்போம். அவங்களுடைய வாசகமும் நிறைய ஒரு வித்தியாசமான வாசகங்களா இருக்கும். வஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஐ ஃபகீரன் லா மால லக உங்களுக்கு எந்த காசு பணமே இல்லாம இருந்தது, ஏழையா இருந்தீங்க. ஃபஅக்னாக பி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஜாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களை செல்வந்தராக ஆக்கினான். அதற்கு பிறகு மொழியினுடைய விளக்கத்தை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறார்கள் இமாம் தபரி அவர்கள் சொன்னதை போல. அடுத்து وقال مقاتل دنيا فرضاك بما اعطاك من الرزق இதுதான் நம்ம இவ்வளவு தூரம் செய்த பயான் இருக்கா இல்லையா? எல்லாம் பயான் கேட்கிற மாதிரி பள்ளிவாசல கேட்டு தூங்கிட்டு போயிடாதீங்க. எனக்கே கவலையா இருக்குது, என்னத்தை செய்றீங்களோ தெரியல. சரி கவனிங்க. وقال مقاتل فرضاك بما اعطاك من الرزق நபியே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை கொண்டு நீங்கள் திருப்தி அடையும்படியாக அல்லாஹ் செய்தான். சுப்ஹான் அல்லாஹ். பாருங்க, அரபு உலகத்திலேயே கவனிங்க, அரபு உலகத்திலேயே ரசூலுல்லாஹுவை விட அழகானவர் யாருமே கிடையாதுங்க. அவ்வளவு அழகு. என்ன சொல்வார்கள் என்றால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை ராத்திரில வர்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகப்பு கோடு போடப்பட்ட வெள்ளை நிற உடைய உடுத்திக்கிட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. அவங்களுடைய தலைமுடி அப்படியே அழகா சீவி நடுவாக்கு எடுத்து அந்த முடி புஜத்தில் இந்த பக்கம் திரும்பினா இந்த புஜத்தில், அந்த பக்கம் திரும்பினா அந்த புஜத்தில் உழுகிற மாதிரி இவ்வளோ பெரிய முடி. பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பௌர்ணமி இரவா அன்றைக்கு அந்த பௌர்ணமியை பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி பார்க்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பௌர்ணமியை பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரசூலுல்லாஹ்வை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜாபிர் சொல்கிறாரு, என்னுடைய கண்ணில் ரசூலுல்லாஹ் தான் அழகாக இருந்தார்கள் என்று. அல்லாஹ் அக்பர். அப்பேற்பட்ட அழகு. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகு பங்கு வைக்கப்பட்ட அழகனுடைய ஒரு பகுதி தான் கொடுக்கப்பட்டதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகே அப்படியே பங்கு வைக்கப்படாமல் கொடுக்கப்பட்டு விட்டதா. அப்பேற்பட்ட அழகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகு. சரியா? அவங்க நாடி இருந்தா குறைஷிகளிலேயே ஒரு கன்னி பெண்ணை அவர்கள் திருமணம் முடித்திருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தனக்கு தேர்ந்தெடுத்த ஹதீஜாவை ஏற்றுக்கொண்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய அழகை பற்றி கேட்கல, அவங்களுடைய மற்ற எதையுமே அவங்க கேட்கல. அல்லாஹு தாலாவுடைய அந்த விதியை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா 3 ஆண் குழந்தைகளை கொடுத்து அவர்கள் எல்லோரும் இறந்துட்டாங்க. அதையும் பொருந்தி கொண்டார்கள். அதற்கு பிறகு 4 பெண் மக்களை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். யா அல்லாஹ், அரபுகளிடத்துல ஆண் மக்களுடைய செல்வம் ரொம்ப அவசியமான ஒன்று, போருக்கு பாதுகாப்பதற்கு எல்லாமே, எல்லா காலத்திலையுமே. ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் அதை பற்றியும் கவலைப்படல. இப்படியாக அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு முழுமையான திருப்தி அடைந்த ஒரு அடிமையாக, உண்மையான ஒரு அடியாராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அததான் இமாம் முகாத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஃபரல்லாக, ரதிய இர்தாலிருந்து ஃபஅல யஃபஇலு முத்தஅத்தி வஸன, ரல்லாக, அல்லாஹ் உங்களை திருப்தி அடைய செய்தான். எதை கொண்டு? பிமா அதாக மின ரிஸ்கி, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தை கொண்டு. சரியா? வகாலல் கல்பியு கன்னஅக பிர்ரிஸ்கி, அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தில் உங்களை திருப்தி அடைய செய்தான். இப்னு அத்தா சொல்கிறார்கள், வவஜதக ஃபகீரன் நஃப்ஸி ஃபஅக்னா கல்பக, நீங்கள் உள்ளத்தால் ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திற்கு நிறைவை கொடுத்தான். வகாலல் அக்ஃபஷு வஜதக ذا عائل دليلة فأغنى, அல்லது தலீலத்தின் இருக்கும், ரொம்ப பலவீனமான
குடும்பமுடையவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை நிறைவடைய செய்தான். ومنه قول جرير الله أنزل في الكتاب فريضة لابن السبيل وللفقير العائل. ஆயில் என்று சொன்னா குடும்பங்களை உடைய பிள்ளை குட்டிகளை உடைய ஒரு ஏழைக்கு ஆயில் என்று சொல்லப்படும். وقيل وجدك فقيرا من الحجج والبراهين. எப்போதும் போல இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த சொல் சார்ந்த கருத்துகளையும் வரலாற்று சார்ந்த கருத்துகளையும் சொன்னதற்கு பிறகு அவர்கள் இலக்கிய ரீதியாக தத்துவ ரீதியாக உள்ள கருத்துக்களையும் பதிவு செய்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த வசனத்திற்கு இப்படியும் விளக்கம் சொல்லலாம். எப்படி? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக தேவை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் இந்த இடத்தில் காசு பணத்தினுடைய செல்வத்தினுடைய தேவை சொல்லப்படவில்லை. மாறாக ஆதாரங்கள், தௌஹீதுடைய ஆதாரங்கள், தௌஹீதுக்குண்டான தத்துவங்கள், சான்றுகள், சாட்சிகள், அதை பற்றிய ஞானம் இல்லாத ஒரு ஏழையாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி இறக்கி தௌஹீதுடைய ஆதாரங்களை, மறுமையுடைய ஆதாரங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாவா பணியிலே நிறைவடைய செய்தான். இப்ப ஒரு போர் வீரர் போருக்கு போறாரு. இப்ப அவருக்கு என்ன தேவை? அவருக்கு ஆயுதங்கள் தேவை. அதே போல ஒரு குடும்பஸ்தன், ஒரு குடும்ப மனிதன், அவன் தன்னுடைய பிள்ளை குட்டிகளோட வாழ்றான். அவனுக்கு என்ன தேவை? பொருளாதார தேவை. ஒரு மார்க்க அறிஞர், மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர், அவர் எதன் பக்கம் தேவை உள்ளவர்? கல்வியின் பக்கம் தேவை உள்ளவர். அவருக்கு என்ன தேவை? புத்தகங்கள் தேவை, கல்வி தேவை, அறிவு தேவை, ஞானம் தேவை, புத்தி தேவை, மனப்பாட சக்தி தேவை. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டது, நீங்கள் நபியாக அனுப்பப்பட போகிறீர்கள், நபியாக அனுப்பப்பட்டு விட்டீர்கள், மக்களுக்கு தாவா செய்ய வேண்டும், தௌஹீத் எடுத்து சொல்லணும், சத்தியத்தை எடுத்து சொல்லணும், பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அப்பொழுது நீங்கள் இந்த தெளிவான ஆதாரங்களின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருந்தீர்கள். அந்த தெளிவான ஆதாரங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து உங்களை நிறைவடைய செய்தான். அந்த கருத்தும் இந்த இடத்துக்கு வைக்கலாம். வக்கீல வஜதக ஃபகீரன் மினல் ஹுஜஜி வல் பராஹீனி ஃபஅக்னாக பிஹா. ஆதாரங்கள், அத்தாட்சிகள் இல்லாமல் தேவையுள்ள, இதன் பக்கம் தேவையுள்ள ஒருத்தராக நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹ் இந்த ஆதாரங்களை, அத்தாட்சிகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை நிறைவடைய செய்தான். அடுத்து வரலாற்று ரீதியான கருத்து என்ன? வகீல அக்னாக பிமா ஃபதஹ லக மினல் ஃபுதூஹி. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்து, அந்த வெற்றிகளின் மூலமாக கனிமத்துகளை கொடுத்து அல்லாஹ் உங்களை நிறைவடைய செய்தான். வ அஃபாஅஹு அலைக மின் அம்வாலில் குஃபார். காஃபிர்களுடைய செல்வங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு கனிமத்துகளை கொடுத்ததின் மூலமாக உங்களை நிறைவடைய செய்தான். இப்ப இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் சில அறிஞர், அதாவது இமாம் குர்துபி அவங்களே ஆட்சேபனை செய்றாங்க, இது மக்கால இறக்கப்பட்ட சூரா, கனிமத் என்பது மதீனால தானே கிடைச்சிச்சு, அதனால இது அவ்வளவு ஒரு சாத்தியமான, ஒரு நெருக்கமான, ஒரு சிறந்த ஒரு கருத்தா இருக்காது, அதாவது கனிமத்தை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுறதுன்னு சொல்லி. ஆனா சாத்தியப்படுத்தலாம். எப்படி படுத்தலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றது இப்போ உள்ள நிலைமையை வைத்து மட்டுமல்ல, இனி வரக்கூடிய நிலைமையை அனுசரித்தும் அங்கே சொல்லப்படுறார்கள். அந்த அடிப்படையில் ஃபஅக்னாக என்பது இனி வருங்காலத்தில் அல்லாஹ் தஆலா உங்களை செல்வந்தராக, நிறைவுடையவராக ஆக்குவான், உங்களுக்கு இந்த வெற்றிகள் எல்லாம், செல்வத்தை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான் என்ற முன்னறிவிப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோக கிராத்துல ஒரு கிராத்தை குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க. இப்னு சுபைகி ரஹிமஹுல்லா அவர்கள், அதாவது இந்த ஆயிலன் என்பதை ஐயிலன், எப்படி தையிப் என்ற வசனில், ஹையின் என்ற வசன்ல ஆயிலன் என்பதை ஐயில் என்ற கிராத்தாக ஓதி இருக்கிறாங்க. ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, அதே போல வஜதக ஐயிலன் ஃபஅக்னா. கைர், அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் போகுது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் மூலமாக படிப்பினைகள், நாம் பாடங்கள், படிப்பினைகள் பெற்று அல்லாஹுடைய விதியை பொருந்தி கொண்டவர்களாக, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நிறைவடைந்தவர்களாக, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சரிம்மா, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கொஞ்ச நேரம் கேளுங்க. தொடர்ந்து பல நாளாக கேள்வி பதில் வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லலாம், அலைஹி ஸலாம் சொல்லலாம், ஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹி. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வ இதா மரில்து, நான் நோய்வாய்ப்பட்டால்,
நான் நோயுற்றால் அல்லாஹ் என்னை குணப்படுத்துவான்ங்கிறாங்க. எப்படி சொல்லல? அல்லாஹ் என்னை நோயாளியாக ஆக்கினால் அவன் என்னை குணப்படுத்துவான்னு சொல்லல. அதாவது தீங்குகளை, கெட்டதை, அதே போல இந்த மாதிரி விஷயங்களை அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது தான். ஆனால் நம்ம வந்து அதை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க மாட்டோம் மரியாதையின் அடிப்படையில். அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தில் போட்டுட்டான், அல்லாஹ் எனக்கு நோயை கொடுத்துட்டான், இந்த சிரமத்தை அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான், அல்லாஹ்வே போக்கும், இப்படி சொல்லக்கூடாது. எனக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டது, நான் இப்படி ஒரு நோய்க்கு ஆளாயிட்டேன், அல்லாஹ் என்னை சுகமாக்குவான், நான் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை நீக்குவான். ஸோ இது நம்ம அல்லாஹ்விடத்தில் பேண வேண்டிய மரியாதை. இது அதுதான் தப்பு. அது அப்படி சொல்லக்கூடாது. அது எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய விதியை குறை சொல்ற மாதிரி நீங்க பேசினா அது குஃபருக்கு நிகரான பாவம். தெரியாம வாய் தவறி வர்றதுன்னா அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். வேண்டுமென்று இப்போ உதாரணத்துக்கு நம்ம இறந்து போனவங்க வீட்டில் பெண்கள் செய்வாங்கல்ல, யா அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, நீ எங்களை இப்படி சோதிச்சிட்டியே, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்களுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு திடீர் மரணத்தை கொடுத்துட்டியே, நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை ஏசுறாங்கல்ல. இந்த எங்கள் விதி இப்படி ஆகிப்போச்சு, எங்களுக்கு என்ன நல்லது இருந்துச்சு, நாங்கள் தொழுதம் வச்சோம், எங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விதியை குறை சொல்லும் அடிப்படையில் இருக்குமே, ஆனால் அது அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ரொம்ப மோசமான ஒன்று, குஃபருக்கு நெருக்கமான ஒன்று. நம்ம இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தில் இருக்கிற அல்லாஹ், அதாவது கஷ்டம், சிரமம், பிரச்சனை, தீங்கா இருந்துச்சுன்னா அதை நம்ம பக்கம் சேர்த்துக்கணும், நல்லதை வந்து அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கணும். இப்போ உதாரணமா, இப்போ சின்ன ஒரு உதாரணம் பாருங்களேன். நான் பசியா இருந்தா அல்லாஹ் எனக்கு உணவளிச்சான், அப்படிதான் சொல்லணும். என்ன பட்னி போட்டவனும் அல்லாதான், எனக்கு சோத்தை கொடுத்தவனும் அல்லாதான், அப்படி சொல்லக்கூடாது. மரியாதை இல்லை. நான் பசியா இருந்தா அல்லாஹ் எனக்கு உணவளிச்சான், நான் ஏழையா இருந்தேன் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தான். அதுல பாருங்க எப்படி இருக்கு, உங்களை ஏழையாக அல்லாஹ் பெற்றுக்கொண்டான், அவன் உங்களை நிறைவடைய செய்தான். அல்லாஹ் உங்களை ஏழையாக்கினான், அல்லாஹ் உங்களை நிறைவடைய, அப்படியா இருக்குது? எல்லாமே அவன் செயல்தான். அவன் பக்கம் புகழ்களை மட்டும்தான் நம்ம சேர்க்கணுமே தவிர, அதாவது சங்கடமானது, கெட்டதை நம்ம சேர்க்கக்கூடாது. இப்ப பாருங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, சூரா இப்ராஹிம்ல பாருங்க எப்படி துவா செய்றாங்க. அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ் எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது, எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மகா கருணையாளன், அப்படிதான் துவா கேட்டாங்க. யா அல்லாஹ் என்ன நோயில நீதான் போட்ட, இந்த கஷ்டத்துல நீதான் கொடுத்த, எனக்கு சுகமாக்கு, அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய மரியாதையின்மை இது, எவ்வளவு பெரிய ரொம்ப பயங்கரமான வார்த்தை. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க எல்லா நபிமார்களும் பாருங்களேன். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாங்க பாருங்க, என்னுடைய சகோதரர்கள் கிணத்துல போட்டாங்க, நான் இப்படி கஷ்டத்தில் இருந்தேன், யா அல்லாஹ் சிறையிலிருந்து நீ என்னை வெளியேற்றினாய், உனக்கே எல்லாம் போடும். சிறையில போட்டதை அல்லாஹ் போட்டான்னு சொன்னாங்களா? இல்ல, சிறையிலிருந்து நீ என்னை வெளியாக்கினாய், உனக்கே எல்லாம் புகழுங்கிறாங்க. அப்ப நல்லதெல்லாம் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கணும், மற்றதை நம்ம சாதாரணமா சொல்லணும். இப்போ இந்த சூரா கஹ்ஃப்ல நீங்க படிச்சீங்கன்னா வரும், அந்த 3 சம்பவங்கள் வரும் பாருங்க. அதுல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 3ஐயும் சொல்லும் பொழுது, குழந்தையை கொல்லும் பொழுது சொல்லுவாங்க, குழந்தைய நான் கொன்னேன்னு சொல்லுவாங்க. அந்த செவரை வந்து சரி செஞ்சப்ப அரதுனா, அந்த செவரை நாங்கள் சரி செய்தோம் அப்படின்னு தன்னையும் அல்லாஹ்வையும் சேர்த்து சொல்லுவாங்க. அப்புறமா அந்த இது இருக்கு பாருங்க, 3ல 1 கப்பல்ல ஓட்ட போட்டுருவாங்க. ஆமா, கப்பல்ல ஓட்ட போடுவாங்கல்ல. சரி, கப்பல்ல ஓட்ட போட்டதை சொல்லும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நாங்கள்னு சொல்லுவாங்க. அந்த செவரை சரி செய்யும் பொழுது ஃபஅராத ரப்புக யபுலுகா அஷுத்தஹுமா வயஸ்தக்ரிஜா கன்ஸஹுமா, உங்களுடைய ரப்பு நாடினான் அந்த 2 குழந்தைகளும் வாலிபர்களாக ஆகி தங்களுடைய தந்தையின் செல்வத்தை எடுத்துக்கொள்வதற்குன்னு. அப்ப எங்க முழுக்க முழுக்க நன்மையா மட்டும் இருக்குதோ அங்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்திருப்பாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். ஃபஅராத ரப்புக யபுலுகா அஷுத்தஹுமா வயஸ்தக்ரிஜா கன்ஸஹுமா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள், அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கா வெற்றிக்கு வந்தாங்க. அப்ப வெற்றிக்கு வரும் பொழுது என்ன சொன்னாங்க,
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா ஸதக வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. 10,000 பேர் ராணுவத்தை கூட்டிட்டு வந்து வெற்றி கொண்டதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் நீ தான் வெற்றியை கொடுத்த, நீ தான் எதிரிகளை தோற்கடிச்ச, நீ தான் உன்னுடைய வாக்கை பரிபூர்ணப்படுத்தினாய் என்று அல்லாஹ்வை புகழ்றாங்க. எப்படி சொல்லல? நான் 10,000 பேரை கொண்டு வந்து வெற்றி கொண்டேன்னு சொல்லல. அதே நேரத்தில் மக்காவை விட்டு துரத்தப்படுறாங்க பாருங்க, யா அல்லாஹ் நீ தான் என்னை மக்காவை விட்டு துரத்துன அப்படி நான் சொன்னாங்க. அப்படி சொல்லவே இல்லை. அதே போல மக்காக்குள்ளார வரும்பொழுது, யா அல்லாஹ் மக்காவிலிருந்து என்னை நீயே துரத்தினாய், நீயே என்னை மக்காவிற்குள் கொண்டு வந்தாய், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது புகழ்றதா? இது பெரிய இகழ்றதாயிடும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையையும் நம்ம ரொம்ப கவனிச்சு உச்சரிக்கணும். நீங்க 2 ரக்காத்து உள்ளச்சத்தோட தொழுகிறதும், அதாவது 2 ரக்காத்து நீண்ட நேரம் அப்படியே ரொம்ப குனூத்தா ரொம்ப பயபக்தியோட நீங்க தொழுகிறதும், ஒரு வார்த்தை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற மாதிரி சொல்றதும், அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. புரியுதா? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரங்களில் ஒரு வார்த்தையினால நம்ம சோதிக்கப்படவும் செய்யலாம், ஒரு வார்த்தையினால 100 தரஜாக்கள் உயர்த்தப்படவும் செய்யலாம். ஒரே ஒரு சின்ன ஒரு செய்தி தாமா, எப்போதுமே அல்லாஹ்வை புகழணும், நல்லதை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கணும், கெட்டதை தன் பக்கம் சேர்க்கணும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது சூரா ஹஷ்ர்ல மட்டும் இல்ல, அது தௌபாலையும் இருக்கு. வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு வலிர்ரசூலி வலிதில் குர்பா. நீங்கள் போரிலே எதை கனிமத்தாக பெற்றுக்கொண்டீர்களோ அதிலிருந்து 5இல் ஒரு பகுதி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொல்லி, இது கனிமத்துடைய சட்டம். அதாவது அல்லாஹ்வுக்கு உள்ளதுன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு உள்ளதுதான் அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கிறான் அல்லாஹ் தஆலா. அதாவது தன்னுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பங்கு என்பது அதை நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனிமத்துடைய பங்கு. புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு அதை முழுமையா ஹலாலாக்கி இருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய செல்வம். அதுக்கு நீங்க நபிக்கு கொடுக்கறதுல எந்த விதத்திலையும் நீங்க அதாவது அருவலுப்பு படக்கூடாது. என்னடா மொத்த படைக்கு 4 பங்கை கொடுத்துட்டு 1 பங்கை முழுசா நபிக்கு போகுது என்ற அந்த மனசுல உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துடக்கூடாது. வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு. அந்த 5ல் 1 நீங்க அப்படியே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொடுத்துடணும். அல்லாஹ் அதை வாங்க போறது இல்ல, நபிக்கு கொடுக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது. எப்படி நபிக்கு கீழ்ப்படிவது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதோ, நபியினுடைய கட்டளையை ஏற்பது அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்பதோ, அதே போலதான் நபிக்கு நம்ம அந்த கனிமத்தில் 5ல் 1 கொடுப்பது இது அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்வாங்க? தங்களுடைய குடும்பத்தார்களுடைய அவசிய தேவைக்கு கொடுத்ததுக்கு பிறகு அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு அவர் மாட மாளிகை கட்டி கோபுரங்கள் கட்டி அவரா வாழ போறாரு. அதையும் அல்லாஹ் சொல்றான், ஃபஅன்ன லில்லாஹி குமுஸஹு வலிர்ரசூலி வலிதில் குர்பா வல்யதாமா வல்மசாகினி வபினிஸ் ஸபீல். நபி அதை ஃபகீருக்கு கொடுக்க போறாரு, மிஸ்கீனுக்கு கொடுக்க போறாரு, யதீம்களுக்கு கொடுக்க போறாருன்னு அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய பங்கு என்று எதனால அது சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த பங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அவசிய தேவைகளுக்கு போக மீதம் உண்டானது ஏழைகள், ஃபகீர்கள், முஹ்தாஜ், தேவை உள்ளவங்களுக்கு திருப்பி கொடுத்துறதுனால அது அல்லாஹ்வுடைய பங்கு என்று சொல்லப்படுது. அதாவது 2வது கேள்விக்கு தனி தலைப்பாக நிறைய பயான்கள் செஞ்சுருக்கிறோம். அதில் இன்ஷா அல்லாஹ் சில பயான்கள் உங்களுக்கு நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறோம், அதை கேளுங்க. 1வது கேள்வி இருக்குது, யார் மறுமையை நல்ல தெளிவாக புரிந்து கொள்கிறார்களோ, அந்த மறுமையின் மீது அவங்களுக்கு உறுதியான நம்பிக்கை யக்கீன் வந்து விடுகிறதோ, அவர்களுடைய நிலைமை மாறாது. அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நடுத்தரமானதை கொண்டு போதுமாக்கி கொண்டு தங்களுடைய உபரியான செல்வங்களை நல்ல வழிக்கு திருப்பிடுவாங்க. யாரு மறுமையினுடைய விஷயத்தில் கவனமற்றவர்களாக இருப்பார்களோ அவர்கள்தான் இந்த உலக விஷயங்கள்ல ஆடம்பரங்களையும் அதிக சொகுசுகளையும் விரும்பி அதிக அழகுகளை விரும்பி அதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த செல்வத்தினுடைய ஒரு பெரும்பகுதியை செலவழிப்பார்கள். அதாவது யார் இந்த உலகத்துல பெருமைகளையும் அதே போல மக்களுக்கு மத்தியில பகட்டையும் விரும்புவாங்களோ, மறுமையினுடைய அந்த கவனம் குறைந்து விட்டதோ, அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. மற்றபடி யார் இந்த துன்யாவுடைய அற்பத்தன்மையை புரிந்து கொண்டார்களோ, ஆகிரத்துடைய மகத்தான தன்மையை புரிந்து கொண்டார்களோ, அவர்களிடத்தில் இந்த நிலைப்பாடு இருக்காது. சரி, இது குற்றமா இல்லையான்னு சொன்னா, ஒருத்தர் தன்னுடைய செல்வத்தில் ஜக்காத்தையும் கரெக்டா கொடுத்து விட்டு அது போக உறவுகளுக்கு உண்டான உபரியான தர்மங்களையும் அவர் சரியா கொடுத்து விடுவார். ஆனால் அதற்கு பிறகு அவர் செலவழிக்கக்கூடியதுல
அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். அது வீண் விரயமாக இருந்தாலே தவிர. வலா துபذிர் தப்தீரா இன்னல் முபذிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. அதே போல குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. அப்படி இல்லாம அவரது ஒரு விலை உயர்ந்ததை வாங்குறாரு, விலை உயர்ந்ததை ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது குற்றமாகாது. எப்ப ஜக்காத்து கொடுக்கப்பட்டிருக்குமே. ஆனால் மற்றபடி போதுமான ஒரு தரத்தை கொண்டு மனம் நிறைவடைவது இருக்கிறதே, அதுதான் ஆகிரத்துக்காக வேண்டி தன்னுடைய செல்வத்தை ஒதுக்கி கொண்டு இந்த செல்வத்தை கொண்டு மறுமையில் பலன் பெற நினைக்கக்கூடியவருடைய அந்த ஒரு மனநிலையா இருக்கும். சரிங்களா? அதனால அப்படி ஒரு நிலைமை நமக்கு மாறுது. காசு வர வர நம்ம உலகத்துல இன்னும் அதிகமா மோகம் கொள்றோம், நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொண்டே போறோம்னு சொன்னா அப்ப நம்ம இன்னும் ஆகிரத்தை சரியா புரிந்து கொள்ளல, ஆகிரத்தை நம்முடைய கல்புல இறங்கலன்னு அர்த்தம். அடுத்தது இந்த அல்லாஹ் மேல முஹப்பத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத்தை பொறுத்த வரைக்கும் இது வெளிப்படையான விஷயம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நிகரா யாரையும் நம்ம நேசிக்க முடியாது. நம்ம மார்க்கத்தை சொல்றதுனால வீட்டில் யாரு கோபித்து கொண்டாலும் அவங்களுடைய கோபத்துக்காக நாம் மார்க்கத்தை எடுத்து நடப்பதையும் மார்க்க பிரச்சாரம் செய்யறதையும் நம்ம நிறுத்தக்கூடாது, நம்ம நிறுத்த முடியாது. நம்ம அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக அவங்களுடைய வெறுப்பை சம்பாதிப்பது இது ஒரு ஜிஹாத். அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக மக்களுடைய வெறுப்பை ஒருவர் சம்பாதிக்கிறாரே ஆனால் அதுவும் ஒரு வகையான ஜிஹாத். அதனால இது ஒரு மகத்தான ஒரு போர் இது. அதனால நம்ம உறுதியா இருக்கணும். கொஞ்சம் நம்ம அதாவது இலகுவாயிட்டோம் என்றால் ஷைத்தான் நம்ம மேல சவாரி செய்ய ஆரம்பிச்சிருவான். முதல்ல நஃபில விடுவோம், அப்புறம் முஸ்தஹப்ப விடுவோம், அப்புறம் சுன்னத்தை விடுவோம், கடைசியில் ஃபர்ல விடுவோம், அப்புறம் ஹராம செய்வோம், அப்புறம் ஷிர்க செய்வோம். முடிஞ்சு போச்சு. மொத்தமா உங்க தீனும் எங்க தீனும் ஒண்ணுன்னு ஆகி போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சூரா பனு இஸ்ராயில் சூரா இஸ்ராவுடைய வசனம் ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محسورا. அதாவது செல்வந்தராய் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய கரங்களை பிடரியில் கட்டப்பட்டதாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அதாவது அட்டு கருமியா ஆயிடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது என்ன, நீ பாட்டுக்கு செலவு செஞ்சு கடைசியில உனக்கே எதுவுமே இல்லாமல் பிறரிடத்துல கையேந்தக்கூடிய நிலைமைக்கு நீ போயிடாத. நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டுனா கடைசியில மக்கள் உன்னை பழிப்பாங்க. என்னடா அது எல்லாத்தையும் நீ பாட்டுக்கு விரிச்சிட்ட, சரி நீ கஞ்சனா இருந்தீன்னா மக்கள் உன்னை பழிப்பாங்க. அல்லது மொத்தமா விரிச்சு கொடுத்துட்ட உனக்கே எதுவும் இல்லைன்னா கடைசியில நீயே உன்னை நிந்தித்துக் கொள்ளும்படி ஆயிடும். நமக்கு ஒண்ணும் இல்லையே, நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னு சொல்லி. இது சாதாரண நடுத்தரமான மக்களுடைய நிலைமைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை. அந்த சித்திக் என்ற தரம் இருக்கு பாருங்க, அந்த தரத்தில் உள்ளவங்களுக்கு வேற அறிவுரை. அவங்களுடைய அறிவுரை என்ன, அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டு தான் கஷ்டப்படுறத விரும்பக்கூடியவர்கள். புரியுதுங்களா? சோ அவங்க எல்லாம் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போல, அபூபக்கரை போல ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போல, நபியினுடைய மற்ற மனைவிமார்களை போல. பொதுவா நடுத்தர சாதாரணமான மூமின்களை பொறுத்த வரைக்கும் என்னவென்று சொன்னா, உங்களிடத்துல செல்வம் இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ், இந்த செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை நீங்க செலவு செய்யுங்க, ஒரு பகுதியை நீங்க உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய பொதுவான மூமின்களுக்கு உண்டான ஒரு அட்வைஸ். இது நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, வல் யுன்ஃபிகு து சஅத்தின் மின் சஅத்திஹின்னு சொல்லிட்டு, அதாவது வசதி உள்ளவர் தன்னுடைய வசதியிலிருந்து செலவு செய்யட்டும். ஒமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிகு மிம்மா ஆத்தாஹுல்லாஹ். அது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க கஷ்டத்தில் இருந்தாலும் சிரமத்தில் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க அந்த உங்களுடைய கஷ்டத்திலிருந்து கஷ்டத்தோட கஷ்டமா நீங்க செலவு செய்யுங்க. அது குடும்ப வாழ்க்கைக்காண்டி சொல்லப்பட்டது, பொதுவான தர்மத்துக்காண்டி சொல்லப்பட்டதல்ல. நீங்க 2 ரக்காத் தான் நஃபில் தொழுகணுங்கிற நியத்துல தக்பீர் கட்டினீங்களா? ஓகே, அப்படின்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்திரிச்ச உடனே ஞாபகம் வந்த உடனே, அல்லது ருக்கு செஞ்ச உடனே ஞாபகம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க உட்காந்துட்டு அத்தஹியாத்து ஓதிட்டு 2 சஜிதா கடைசியில சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு நீங்க சலாம் கொடுத்துட்டா போதுமானது. நியத்துனா நேர்ச்சி செஞ்ச நோம்புயா? நேர்ச்சி செஞ்ச நோம்பு நீங்க வைக்கலாம். ஆனா அப்போ வைக்கும்போது வெறும் நேர்ச்சியுடைய நோம்புடைய நியத்து மட்டும் தான் வைக்கணும். இந்த நஃபில் நோம்பு அதுக்குள்ளார சேர்ந்துக்கும்.
ரெண்டு நியத்தை ஒன்னா சேர்க்க முடியாது. ஃபர்து நியத்தையும் நஃபில் நியத்தையும் ஒன்னா சேர்க்க முடியாது. ரெண்டு நஃபில ஒன்னா சேர்க்கலாம். ஒரு ஃபர்தையும் ஒரு நஃபிலையும் ஒன்னா சேர்க்க முடியாது. ஆனா ஒரு ஃபர்த நியத்து வச்சோம்னா அதுக்குள்ளார நஃபில் தானா வந்துடும், தாராளமா கூடும். இப்போ உதாரணம் நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியறதுக்கு, இப்போ உதாரணமா நான் அல்லாவுக்காக 3 நோன்பு நோக்கிறத என் மேல கடமையாக்கிக்கிறேன், யா அல்லாஹ் நான் உனக்காக ஒரு 3 நோன்பு நான் வைப்பேன் அப்படின்னு நீங்க நேர்ச்சை பண்ணிட்டீங்க. இப்போ இந்த மாசம் 13, 14, 15 நீங்க நோன்பு வைக்க போறீங்க, ஐயாமுல் பீதுடைய நஃபில் நோன்பு வைக்க போறீங்க. நீங்க அதை அந்த நேர்ச்சி நியத்துல நீங்க வைத்திர வேண்டியதுதான். வச்சுட்டா நஃபிலும் உங்களுக்கு அதுல ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து கிடைச்சிரும். அதாவது நஃபில் என்று சொல்லலாம், சுன்னத் என்று சொல்லலாம். எதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டாயமாக்கலையோ அதெல்லாம் சுன்னத் கம் நஃபில். எதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டாயமாக்குனாங்களோ, அவசியமா இதை செய்யுங்கன்னு வலியுறுத்தினாங்களோ, அது நஃபில் கம் சுன்னத் ஆயிடும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ருக்கியாவுடைய அதாவது துவாக்கள் வாட்ஸ்அப்பில் போடுறேன். அதை இன்ஷா அல்லாஹ் ஓதி அந்த பிள்ளைக்கு தண்ணி கொடுங்க, பால் கொடுக்கும்போது கொடுங்க, ஓதி விடுங்க. அதே போல் அந்த ருக்கியாவுடைய ஆடியோ அனுப்புகிறேன், அதையும் அந்த பிள்ளைக்கு கேட்க வைங்க. கண்டிப்பாக அல்லாஹ் சுகமாக்குவான். கலா நோன்பை பொறுத்த வரைக்கும், ஃபர்லான நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த நோன்புகளை நீங்கள் கண்டிப்பாக குறித்து வைத்து எத்தனை நோன்பு தவறு இருக்குங்கிறத நீங்கள் உறுதி செய்து அந்த நோன்புகளை வரிசைப்படி நீங்கள் கலா செய்ய வேண்டும். அது தனி. இந்த 6 நோன்புனால வருஷம் ஃபுல்லாக நோன்பு வைத்த நன்மை தான் கிடைக்குமே தவிர நோன்பு வைத்ததற்கு சமமாக ஆகாது. ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. நன்மை கிடைப்பதற்கும் அந்த இபாதத்துக்கு சமமாக ஆகிறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இப்போ எத்தனையோ அமல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஹஜ்ஜி செய்ததற்கு உள்ள நன்மை கிடைக்கும், உம்ரா செஞ்சதுக்குள்ள நன்மை கிடைக்கும். நன்மை தான் கிடைக்கும், ஹஜ்ஜி செய்ததாக உம்ரா செய்ததாக ஆகாது. அதே போலதான் இதுவும் ஃபர்து நோன்பு ஃபர்து நோன்பை கொண்டுதான் நிறைவேறும். நஃபில் நோன்புகளுக்கு ஒரு விசாலமான நன்மை சொல்லப்பட்டிருக்குன்னா அது நன்மையை தான் எடுத்துக்கொள்ளுமே தவிர அந்த ஃபர்து நோன்புக்கு சமமாக அது ஆயிடாது. தாராளமாக கொடுக்கலாமா? இஸ்லாமில் அது குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் பால் கொடுக்கணும் என்று கட்டாயமாக்கப்பட்டிருக்குதே தவிர மற்றபடி 2 வயசுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு தடை செய்யப்படலை. அறிஞர்களுடைய யோகபித்த கருத்து இதுதான். நானும் அப்படிதான். அது ஒல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுதிம்மர் ரதாஅ, பால் குடியை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் 2 ஆண்டுகள் பால் கொடுக்கட்டும். ஸோ இப்படி தான் இருக்குதே தவிர 2 ஆண்டுகளுக்கு மேலே பால் கொடுக்கக்கூடாதுன்னு தடை சட்டமாக இல்லை. நல்லதுமா, சரிம்மா. இன்ஷால்லா அடுத்த வகுப்பு இருக்கு. மீண்டும் இன்ஷால்லா திங்கட்கிழமை சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.